பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹதீஸ் நசீஹத் நம்பர் 23. கணவனுக்கு கனிவான மனைவியாக திகழ்ந்த அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. அற்புதமான ஹெட்டிங், அழகான ஒரு உம்மஹாத்துல் முஃமினீன், நம்மளுடைய தாயை குறித்த ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தார்கள். இறை தூதர் அவர்களே, இதோ ஹதீஜா தம்முடன் ஒரு பாத்திரத்தில் குழம்பு அல்லது உணவு அல்லது பானம் எடுத்துக்கொண்டு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் உங்களிடம் வந்தவுடன் அவருக்கு அவரின் இறைவனின் தரப்பிலிருந்தும் என் தரப்பிலிருந்தும் சலாம் கூறி அவருக்கு சொர்க்கத்தில் கூச்சலோ குழப்பமோ களைப்போ காண முடியாத முத்து மாளிகை ஒன்று தரப்படவிருப்பதாக நற்செய்தி சொல்லுங்கள் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். பிரபலமான ஒரு ஹதீஸ். அந்த மாளிகைக்கு பெயர் கஸம். கஸம், காஃப் சீன் மீம், கஸம். அந்த மாளிகைக்கு பேரே கஸம். காஃப் தொண்டை காஃப், சீன் சீன் மீம், சீன் கஸம், கஷம் இல்லை கஸம், மீம் மீம். ஓகேங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹிஸ்ட்ரி நம்ம முன்னையே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிராமலை குகையில் இருக்கும் பொழுது அந்த நபி ஹதிஜா அம்மா என்ன செய்வாங்க, உணவு கொண்டு போனதாக இருக்குது. இந்த வரலாறுலாம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு எத்தனை சிறப்பு பார்க்கலாம், ஒரு 10 சிறப்பு பார்ப்போமா? சுருக்கமாக டக் டக்குன்னு ஒவ்வொரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிடும். சரியா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் முதல் முஸ்லீம் பெண், இதுதான் முதல் சிறப்பே. ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் முதல் முஸ்லீம் பெண். எந்த அளவுக்கு அப்படின்னா, 4 பேர் இஸ்லாமிய மார்க்கத்தின் ஆணி வேராக இருந்திருக்கிறாங்க. ஆண்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பெண்களில் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, சிறுவர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அடிமையில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? ஸைத். வேற யார் சொன்னீங்க? ஸைது தான். சரி, அதுக்கப்புறம் தான் பிலால்லாம் ரொம்ப அது நாளாகுது. சரிங்களா? அப்போ இந்த 4 பேர் தான் இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு ஆணிவேராக இருக்கிறாங்க. அதில் முதல் ஆணிவேரே ஹதிஜா அம்மா தான். முதல் முஸ்லீம் பெண், உலகத்தின் முதல் முஸ்லீம் பெண். அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் முதல் முஸ்லீம் பெண்ணே அவங்க தான் அப்படிங்கிறது முதல் சிறப்பாக இருக்குது. இரண்டாவது, தன் முழு பணத்தையும் யாருக்காக செலவழிஞ்சிருக்காங்க? இஸ்லாமிய மார்க்கத்திற்காக செலவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க செல்வ சீமாட்டி, மக்காவுலேயே ஒரு பிஸ்னஸ் மேக்னட்னா ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். அத்தனை செல்வத்தையும் தீனுக்காக செலவு பண்ணியிருக்கிறாங்க. இது இரண்டாவது சிறப்பு. உலகத்திலேயே அதாவது இஸ்லாமிய மார்க்கத்திலேயே முழு செல்வத்தையும் செலவழித்த பெண்மணி ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. இது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது, இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, இந்த நசீஹத்தில் வரக்கூடியது, அல்லாஹுடைய சலாமை பெற்ற பெண்மணி ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த சலாம் வேறு யாருக்குமே இல்லை. ரசூல்லா அல்லாஹுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹுடைய தூதரை உங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி விட்டான். அதே போல ஹதிஜா ரலியல்லாஹு, வேற ஃபாத்திமாவுக்கு ஆயிஷா இதுக்கெல்லாம் சலாம் சொன்னதாக வரலாறே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய சலாமா எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். இப்போ இது அல்லாஹுடைய சலாம் பெற்ற பெண்மணி ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதோடு சேர்த்து எழுதிக்கோங்க, அல்லாஹுடைய சலாமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சலாமும் பெற்ற பெண்மணி ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. நாலாவது, பரிபூரணமான பெண்மணி. உலகத்திலேயே பரிபூரணமான பெண்கள்ட்டு 4 பேரை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா அலைஹிஸ்ஸலாம், இதோ 3வது ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, 4வது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. சரிங்களா? இதில் ஆயிஷா அம்மா எல்லாத்தையும் விட ஸ்பெஷல்ட்டு சொல்லி ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு சமாளிச்சிருப்பாங்க. ஆமாம், சரிதுங்கிற உணவை போல அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சரியா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ், இந்த 4 பெண்களில் பரிபூரணமான பெண்ணாக இருக்கக்கூடிய பெண்களில் ஒருவர் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. சரிங்களா? பரிபூரணம்னா என்ன அர்த்தம்? ஈமானில் பரிபூரணம், ஒழுக்கத்தில் பரிபூரணம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளில் பரிபூரணம், அல்லாஹுடைய இறையச்சத்திற்கு பரிபூரணம், எல்லாத்திற்குமான பரிபூரணமான பெண்ணாக ஹதிஜாமா இருந்திருக்கிறாங்க. ஐந்தாவது, கஸம் என்கின்ற ஒரே முத்துக்களால் ஆன ஒரு மாளிகைக்கு சொந்தக்காரர் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. சுப்ஹானல்லாஹ். ஒரே முத்து தான். அந்த முத்துலேயே அல்லாஹ் தஆலா கூச்சலும் குழப்பமும் எந்த ஒரு ஃபித்னாவும் இல்லாத ஒரு அழகான மாளிகை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத முன்னறிவிப்பாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டான். அப்போ இது 5வது சிறப்பு. 6வது சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிள்ளை பேற்றை பெற்றுக் கொடுத்தது ஹதிஜா ரலியல்லாஹு. 4 பிள்ளைங்க. உம்மு குல்சூம், என்ன ருக்கையா, 6 பிள்ளைங்க. 6 பிள்ளைங்க.
ஆமாம், இப்ராஹிம் இல்லை, காசிம், அப்துல்லா, இந்த 4 பொம்பளை பிள்ளைங்க. சரியா, 6 பிள்ளைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெற்றெடுத்த ஒரு கொடுக்கப்பட்டதுனால இது ஒரு சிறப்பாக இருக்குது. சரிங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிள்ளை பேற்றை பெற்றெடுத்த சிறப்பு பெற்ற ஒரு பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதில் அவங்க உயிரோடு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போதே ஜைனப் அம்மாவுக்கு அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ருக்கையாவும் உம்மு குல்சையும் உத்துபா உத்தைபா, யாரு நம்ம அபுஜஹலுடைய மகன் உத்துபா உத்தைபாவுக்கு திருமணம் செஞ்சு, உத்துபா உத்தைபா, ஆமாம் உத்துபா உத்தைபா. அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த அபு ஜஹலில் அபு லஹப், அதனால தான் தப்பத் எது அபு லஹப்ன்ட்டு அந்த இது வந்த உடனே அவங்க என்ன செய்வாங்க, தலாக் செஞ்சிருவாங்க. ரெண்டு பேருமே கல்யாணம் முடிச்சு கொடுத்து அப்புறம் தலாக் ஆனதுக்கு அப்புறம் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு அடுத்தடுத்து என்ன செய்கிறாங்க, திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதிக காலம் வாழ்ந்த ஒரு மனைவி ஹதீஜா அம்மா தான். ரசூலுல்லாஹ்வுக்கு 50 வயது இருக்கும்போது அவங்க ஹதீஜா அம்மா இறக்கும்போது ஹதீஜா அம்மாவுக்கு 65 வயசு. புரியுதா, ரசூலுல்லாஹ்வுடைய வயது 50, ஹதீஜா அம்மாவுக்கு இருந்தது 65 வயது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீண்ட காலம் வாழ்ந்த 25 அப்போ 25 வருஷம் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அதே போல அவங்க இறக்கும்போது ஆமில் ஹுசுன், அதாவது அந்த ஆண்டுக்கே கவலை ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பேரிட்டு இருக்கிறாங்க. சரி, 8வது என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரத்தினாலே அவங்கள என்ன செஞ்சிருக்காங்க, அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கபரில் தான் இறங்கி இருக்கிறாங்க. ஒரு 5 கபர்களை சொல்லுவாங்க, பேர் சரியா ஞாபகம் இல்லை. அதுல ரொம்ப முக்கியமானது பெண்கள்ல 2 பேர். அதுல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுடைய வளர்ப்பு தாயில இவங்களும் வருவாங்க, ஃபாத்திமா பின்த் அசத் அப்படின்ட்டு ஒரு பெண்ணுடைய கபருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க. சரியா, ஆமா, அபு தாலிபுடைய மனைவி ஃபாத்திமா பின்த் அசத். சரிங்களா, அசத். அப்போ இது 8வது சிறப்பு. 9வது சொர்க்க தலைவியான ஃபாத்திமாவின் தாய்ங்கிறதே ஒரு சிறப்பு தான். ஒரு சொர்க்க தலைவியாவை உருவாக்கிட்டு போயிருக்கிறாங்க தன்னுடைய மகளை, அது ஒரு சிறப்பாக இருக்குது. 9வது. 10வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நேசித்த மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க தான் இறந்ததுக்கு அப்புறமும் ஹதீஜா அம்மாவுடைய நினைவுகள் எப்பொழுதும் நீங்கா இடம்பெற்றதாக நபியுடைய உள்ளத்துல இருந்துருச்சு அப்படிங்கிறது இது 10வது சிறப்பாக இருக்குது. இன்னும் நிறைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ இது இதுல ஹெட்டிங் என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, கணவனுக்கு கனிவான மனைவியாக திகழ்ந்தவங்க ஹதீஜா அம்மா. அதாவது அவங்க கஷ்டப்படும் போது ஆறுதல் சொல்லக்கூடிய, அவங்க துவண்டு போகும்பொழுது அவங்களுடைய தூக்கி விடக்கூடிய ஒரு அற்புதமான மனைவியா ஹதீஜா அம்மா இருந்திருக்கிறாங்க. அதே போல 10வது அதிகமாக நேசித்த மனைவி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நேசித்த மனைவி ஹதீஜா அம்மா தான். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அதே போல தான் நம்மளுடைய கணவன்மார்களுக்கும் ஒரு உறுதுணையாக ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவங்க தான் இந்த ஹதீஜா அம்மா அவங்களுடைய வரலாறா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.